குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தாவரவியல், அதாவது பாட்டனிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்க கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களா இருக்கலாம். இருக்கிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து பாருங்கப்பா, கார்னர்ல 70 மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 70 மார்க் எடுத்தா நம்ம வந்து ஆல் பாஸ் வந்து ஆயிடலாம் குறிப்பா. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாருங்க. 15 1 மார்க். எப்பவுமே வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனிக்கு வந்து டஃபா கேட்ட காலங்களும் வந்து இருக்கிறது. ஸோ ஈஸியா கேட்ட காலங்களும் வந்து இருக்கு. ஸோ இந்த முறை வந்து கொஞ்சம் டஃப்பும் கொஞ்சம் ஈஸியும், ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. பட் எல்லாத்துலயுமே எழுதுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பதிலை எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? தமிழ் மீடியம் 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி, இங்கிலீஷ் மீடியம் 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்தே கேட்பாங்க. அதை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. 7th புல், எலி, பாம்பு, பருந்து, தாவரம், வெட்டுக்கிளி, ஓணான், பருந்து, எலி, ஓணான், முயல், பருந்து, உதிர்ந்த இலை, மண்புழு, பறவை, பருந்து. இதில் எது தப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்மளே வந்து ஒன்று செக் பண்ணலாம். சும்மா அது இதெல்லாம் ஓன் தானேங்க. இப்போ புல் வந்து எலி சாப்பிடுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. எலி வந்து பாம்பு சாப்பிடுமா? சாப்பிடும். பாம்பு வந்து பருந்து சாப்பிடுமா? கண்டிப்பாக சாப்பிடும். ஸோ இது ஓரளவு நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்தது இப்போ பாருங்கள், தாவரம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி சாப்பிடுது, வெட்டுக்கிளியை வந்து ஓணான் சாப்பிடுது, ஓணானை வந்து பருந்து சாப்பிடுது. ஸோ இதுவும் கரெக்டு, அதனால் வாய்ப்பு இல்லை. அடுத்தது 3வது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், எலி ஓணான், ஓணான் முயல், முயல் பருந்து. ஓகேங்களா? ஸோ இது ராங்கானது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டும் ராங் மாதிரி தானே ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டும் வச்சுக்கலாம், இல்லை தேர்டும் வச்சுக்கலாம், எது எழுதினாலும் கரெக்டு தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 15 1 மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெருசாக வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம்ல வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய 2 மார்க் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க. ஓகேங்களா? எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க, வினா எண் 24க்கு கண்டிப்பாக விடையளிக்க. ஆன்சர் எனி 6 ஆஃப் த ஃபாலோவிங். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. 16 விந்துருவாக்க செல்லின் அமைவிடத்தை பொறுத்து சூழின் வகைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் 2-3 லைன் எழுதுனீங்களே வந்து போதும்பா. 17வது மரபுசாரா பாரம்பரியங்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. நேம் த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 18வது சதுப்பு நில தாவரங்கள் இரு எடுத்துக்காட்டு தருங்க. நம்ம தமிழ்நாட்டில் சதுப்பு நில தாவரம் ஒரு இடத்துல இருக்குது, பிச்சாவாரம் எழுதுங்க. ஓகேங்களா? மார்க் கிடைக்கும். ஒன் மார்க் இல்லை ஆஃப் மார்க்காவது கிடைக்கும். 19 வந்து பாருங்க, தாங்கி கடத்தியின் வகைகள் எவை? எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 20வது வந்து பாருங்க, தமிழக காடுகள் டேஷு, மலையக மித வெப்பமண்டல காடுகள் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? வெப்பமண்டல காடுகளா இல்லை என்னன்றத மென்ஷன் பண்ணணும். 21 பாருங்க, தொலை உணரி என்றால் என்ன? வாட் இஸ் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 22 கலப்பின வீரியம் வரையறுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 23 அலாயின் பயன்கள் யாவை? 24 சட்டன் மற்றும் பொவேரி கோட்பாட்டின் சிறப்பம்சங்களை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ரைட் த சைலியன்ட் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? சைலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சட்டன் அண்டு பொவேரி கான்செப்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது கம்பல்சரி கொஸ்டின்ஸ்பா. 24 இஸ் கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்ட் 3 பகுதி 3 எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க, வினா எண் 33க்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் எனி 6 ஆஃப் த ஃபாலோவிங். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 25 பாருங்க,
இலை வளர் மொட்டுக்கள் வரையறுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 25 26 ஓகேங்களா, அனுபவ விதி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 27 பாருங்க, தடை கட்டுக்களம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 28 திசு வளர்ப்பின் வகைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 29 கூட்டு பரிணாமம் வரையறுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 13th வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, தாவர சுட்டிகள் என்றால் என்ன, எக்ஸ்பிளைன் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க. அடுத்ததா வந்து நம்முடைய 31 நெல் ஜெயராமன் பெற்ற விருதுகள் எவை, காரணம் கூறுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம ஓனாவே வந்து எழுதலாம். அடுத்ததா 32 உங்களுக்கே வந்து கீழ்கண்ட விவரங்கள் கொண்ட பிரமிடு வரைக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 33 வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மரபணு வரைபடம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மரபணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அடுத்ததாக லாஸ்ட் பகுதி 4ல் வந்து கிட்டத்தட்ட 5 டீட்டெயில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு பார்ட்லேயும் ஒரு டீட்டெயில் அப்படின்ற விதத்தில் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதில் 34ல் ஏஆர்பி காளான் வளர்ப்பின் படிநிலைகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. லிஸ்ட் அவுட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு மஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 34ல் பி பாரம்பரிய விதை பாதுகாப்பு முறைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் சீட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 35ல் ஏ பி 2 கேட்டிருக்கிறாங்க. 35ல் ஏ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அராபிடாப்ஸ் தாலியான தாவரத்தின் முக்கியத்துவம் என்ன, அதாவது ரைட் த சைலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அரப்பாபிடாப்ஸ், அதாவது அரபிடாப்சிஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. தாலியானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது 35ல் பி வந்து பாருங்க, தனி செல் புரதம் பயன்பாடுகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. மென்ஷன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 36 வந்து ஏ பாருங்க, புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு நிலைகளை படம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டயக்ராம் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க, புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 36ல் பி எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோவைட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 37 வந்து பாருங்க, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை வழிமுறை வளர்ச்சி, 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சி வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஷியேட் ப்ரைமரி சக்ஷன் சக்சசேஷன் ஃப்ரம் செகண்டரி சக்சசேஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க. 37ல் பி வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் யாவை அப்படின்னு, வாட் ஆர் த மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து 2 pages நம்ம வந்து கம்பல்சரி வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 38ல் 2 கேட்டிருக்கிறாங்க. மூடு விதை தாவரங்களில் வளர்ச்சி முறையை பொறுத்து கருவுண் திசுவின் வகைகள் யாவை, டிஸ்கஸ் த டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பம் பேஸ்ட் ஆன் த டெவலப்மெண்ட் இன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்னிஸ்போம்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்னியோஸ்போம்ஸ் வந்து ஏதோ கேட்டிருக்காங்க. அடுத்தது அதிலே பி வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. வேறுபாடுகளின் முக்கியத்துவம் 3 எழுதுக, பிரிங் அவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. பட்டாணி தாவரத்தின் மரபணு எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ரைட் த ஜென்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க, கனி மலர் அமைவிடம் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதையுமே வந்து நீங்கள் எழுதிடலாம். ஃப்ளவர் பொசிஷன் போர்ட் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 5 டீட்டெயிலுக்கு 25 மார்க்கு,
3 மார்க்கு, 2 மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எளிமையான முறையில வந்து வினாத்தாளுடைய வடிவமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நீங்க கவலைப்படாத எக்ஸாம வந்து எழுதுங்க. ஏ டைப் அண்ட் பி டைப் மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு செல்லக்குட்டீஸ். ஸோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் இருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.